ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மான்வா பார்க்க போகிறோன்னா, மை லிட்டில் பிரதர் இஸ் தி அகாடமி ஹாட் ஷாட்னு சொல்கிற மான்வா தான் பார்க்க போகிறோம். இந்த மான்வா எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க guys. நீங்கள் இந்த மான்வா கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மான்வா கண்டினியூ பண்ணலாம், இல்லை வேறு மாற்றிடலாம். சரி வாங்க மான்வாக்குள்ளே போகலாம். கதோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ அவங்க அண்ணனும் ஜாக்கிங் போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ நினைக்கிறான், என்ன ஆனாலும் சரி இவனை மட்டும் நம்மளால் பீட் பண்ணவே முடியலையா, எப்போவுமே நமக்கு முன்னாடியே இருக்கான். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அவங்க அண்ணன் போய் அந்த மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க அவங்க அண்ணன் இவன் கீழே விழுந்த கிடக்கிற பார்த்துட்டு கையெழுத்து எந்திரிச்சு வாடான்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே அந்த இடத்துல அந்த சீன் கட்டாயி நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா அவனை சுற்றி ட்ராகன்ஸாக இருக்குது. அவன் ஒரு கையை வேற இழந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். சுற்றி பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்த எல்லா காம்பரேட்ஸும் இறந்து போய் கிடக்குறாங்க. அவன் பார்க்குறான் அவங்க அண்ணன் முதற்கொண்டு எல்லாம் இறந்து போய் கிடக்குறாங்களா. திடீர்னு ஹீரோ போய் அவங்க அண்ணன் கையை பிடிச்சி, நீ மட்டும்தானே எங்களோட கடைசி வரைக்கும் நின்று நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே அவன் நினைக்கிறான், சரி நான் நகரக்கூட முடியலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வானத்தில் திடீர்னு ஒரு கோல்டன் லைட் ஏறுது. பார்த்தா எல்லா ட்ராகன்ஸ் அந்த கோல்டன் லைட்டுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ மேலே ஒரு ப்ரெஷர் விழுகும். இது என்ன ப்ரெஷர் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ ஸ்வாட் எடுத்துகிட்டு, நீ யார் நம்மளை வெளியே வாட நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த போர்ட்டல்லேருந்து ஒரு ட்ராகன் ஆயிட் மாதிரி வெள்ளை கலரில் ஒருத்தன் வந்து இறங்குறான். அவன் சொல்கிறான், ஓ இந்த பேட்டில் நீ மட்டும்தான் இருக்கியா, சரி நீ என்ன பண்ணுறன்னு பார்ப்போன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ நினைக்கிறான், என்னால் சுத்தமாக நகரக்கூட முடியலன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு ஸ்டெப் வச்சு ஒரு ஸ்லாஷ் அட்டாக் யூஸ் பண்ணுவான். அந்த ஸ்லாஷ் அட்டாக் டேரெக்டாக அவன் மேலே போய் விழுகும். விழுந்தோன்னே அவன் மண்டையை ஒரே வெட்டு நம்ம ஹீரோ வெட்டிடுவான். வெட்டின அடுத்த செகண்டே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு ப்ரைட்டான லைட் அடிக்க நம்ம ஹீரோ நினைக்கிறான், இது என்னப்பா புது பிரச்சனை, இந்த லைட் எங்கிட்டிருந்து வந்துச்சு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ திடீர்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறான். பார்த்தா ஒரு அகாடமிக்கு முன்னாடி வெளியே நின்றுட்டுருக்கான். பார்த்தா இப்போ தான் ஹீரோ பார்க்குறான், எங்கடா நிற்கிறோன்னு பார்த்துட்டு இருந்தா ஹீரோ பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான். அப்படியே சீன் கட்டாக ஒரு ஸ்வாடை காமிக்கிறாங்க. அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஒரு டைலாக் வர அடுத்து ஒருத்தர் காமிக்கிறாரு. இவர் சொல்கிறார், இந்த ட்ராகன்ஸை கொல்றது உங்கள் டியூட்டியாக எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கூட பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ அப்படியே கண்ணை திறக்க ஹீரோ இடத்துல நின்றுருக்கான். எந்த இடம்டான்னு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ ஆடிட்டோரியத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான், இங்கே என்ன நடக்குதுடா, இங்கே என்ன தான் நடக்குது, நான் எங்கே இருக்கிறேன் ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் நினைக்கிறேன், இது என்ட்ரன்ஸ் செரிமனி தானே சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அந்த ட்ராகன் பேட்டில் என்னாச்சுன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் சொன்னது ஞாபகம் வருது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தம்பிட்டு போயிருக்காரு நம்ம ட்ராகனை. ஹீரோ அதை நினச்சி அப்படியே நடுங்குறான். நடந்துட்டு அந்த ஃபீல், நான் உண்மையிலேயே அதை ஃபைட் பண்ணேன், அது ஒன்றும் கனவுன்னு கிடையாது, அவன் உண்மையிலேயே ஒரு ட்ராகன் தானா, அவன் ஒரு கடவுள் மாதிரி எனக்கு தெரிஞ்சிருந்தான், ஆனால் அந்த லிசர்ட் பேஸ்டர்டை கண்டிப்பாக நான் தான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ நெஞ்சில் கையச்சிட்டு, பரவாயில்ல இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், இப்போ நான் நிறைய பிளான் போட்டு இந்த தடவை யாரையும் நான் சாக விட மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் போய்கிட்டு இருக்கும்போதே, ஏய் ஒன்றைத்தான் அப்படின்னு ஒரு குரல் கேட்க ஹீரோ திரும்பி பார்க்க யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. அவள் கேட்குறான், என்ன தம்பி உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்கும்போது ஹீரோ டக்குன்னு ஷாக் ஆகிட்டு, ஹேனித் ஹெர்பூலியான்னு சொன்னோன்னே அவள் இது முன்னாடி நீ பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்டு இதை தானே சொல்லிட்டு இருக்கும்போது அவள் கேட்குறான், இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறது, உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஹீரோ சொல்கிறான், நீங்கள் ஒரு டாப் என்ட்ரன்ட்டு உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னேன். ஆமாம் அது உண்மை தானே அப்படி சொல்லிட்டு அவள் போய்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ கேட்பான், எதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டுக்கும்போது ஹீரோ சொல்லுவா, நீ வெளியே பைத்திய மாதிரி பேசிக்கிட்டே இருந்தியா உனக்குள்ளே, நான் கூட நினச்சிட்டேன் உனக்கு ஏதாவது மென்டல் இஷ்யூன்னு நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கடுப்பை சிரிச்சுக்கிட்டு இவன் இன்னும் அந்த ரூடாக இருக்கிறத மாற்றவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் பார்க்குறான், இவன் உண்மையிலேயே பைத்தியமா, நம்ம அவனை கலாய்க்க அவன் சிரிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவள் தலைமையில் கை வச்சு திரும்பிட்டு அப்போ ஒரு திடீர்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ், உங்கள் எல்லோரையும் வர வைக்கிறேன் ஃப்ரெஷ்மேன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் உங்கள் சீட்டில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. அப்படியே ஆடிட்டோரியமே அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹெர்புலியா சொல்கிறாங்க, என்னப்பா ரொம்ப போர் அடிக்குது, என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து குறுகுறுன்னு பார்த்துருக்கு. ஹீரோ பார்க்குறான், இவன் என்னடா நம்மளை இப்படி பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் திடீர்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாயில் கை வைப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீ எந்த முட்டாள் கூடயும் சேர்க்கூடாது, நீயும் முட்டாளாக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம்ல அம்மா அப்படி சொன்னாங்களேன்னு அவள் யோசிச்சுட்ருக்கா. நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவள் ஹீரோகிட்ட கேட்குறான், ஆமாம் உன் பேர் என்னப்பான்னு கேட்டோன்னே அவன் சொல்கிறான், ரூட்ஸ் டினாட்ஸ் அப்படி சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கை காமிச்சு, அங்கே போகிறப்பா நிறைய ஃபேமஸான கில்டுலாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே 2 கில்டு பேரை காமிக்கிறாங்க. மிட் சம்மர் ஃப்ளேம்னு ஒன்று, அப்புறம் க்ளவுடட் மூன்னு சொல்லி 2 கில்டை காமிக்கிறாங்க. அதில் ஹீரோயின் சொல்கிறாங்க, அதில் ஃபஸ்ட் லைக்கில் மிட் சம்மர் ஃப்ளேம் அதில் சேரணும் எனக்கு ரொம்ப ஆசைன்னு சொன்னோன்னே ஹீரோ பார்ப்பானா, ஏய் அது ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு அதில் போய் சேரணும் ஆசை இல்லைப்பா,
கில்டு லீடர் லியானா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஃப்ளேம் எம்பரர்னு ஒரு பேர் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ நினைப்பான், அடுத்த ஒரு கில்டு லீடர் நீதாம்மா அவங்க ஒன்று சீனியராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருப்போம்ல. அப்போ ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோயின் சொல்லுவாங்க, கவலைப்படாத நீ ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ நினச்சி பார்க்குறோம் பிரதர் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ பிரசிடெண்ட்டோட நேமை சொல்கிறாங்க. பார்த்தா ஜெர்மி டுவீலி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை காமிக்கிறாங்க. அடுத்து ஹீரோ நினைக்கிறேன், என்னது என் அண்ணன் தான் நாங்கள் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் வந்து ஸ்பீச் கொடுக்காரு, நான் தான் இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட், நான் தான் உங்கள் ஸ்டூடெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணேன், ஸ்டூடெண்ட் பாடி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் போகிறான். அவங்க அண்ணன் கூட இருந்த நினைவில் நினச்சி பார்த்துட்டு, என் அண்ணன் ஒரு ஜீனியஸ், ஒரு சூப்பரான வாரியர், அவன் மட்டும்தான் என்னோடய ஒரே ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கேருந்து டக்குன்னு எந்திரிச்சு போவான். ஹீரோயின் கேட்பாங்க, எங்கடா போகிறேன் அப்படி ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ டக்குன்னு போய் அந்த பிரசிடெண்ட்டை பிடிச்சி, உண்மையான பிரசிடெண்ட் நீ அண்ணன், நீ யாருன்னு அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் நினைக்க, எப்பா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ போய் அவன் சீட்டில் உட்காருதுன்னு ஹீரோ ஷாக்காகி பார்ப்பான். என்னாச்சு, இங்கே என் பிரசிடெண்ட்டாக இருக்கிறது என் அண்ணனாக தானே இருக்கணும், இங்கே வேறு யாரோ இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரசிடெண்ட்டை ஹீரோ கையெடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹீரோ ரியலைஸ் பண்ணுறான், இந்த உலகத்தில் எஸ்ஏடி நோட்ஸ்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. இதோட இந்த சாப்டர் முடியுது guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.